ரெண்டு திராவிட கட்சிகளையும் பிடிக்காத காங்கிரஸ் பாஜகவையும் பிடிக்காத இளைஞர்களுக்கான ஒரு சரணாலயமாக அந்த கட்சி இருக்குது. தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அவங்க பட் ஆஃப் லைட் அவங்களுடைய பாதையில் சில பழுதுகள் இருப்பதை நான் பார்க்குறேன். சில விமர்சனங்கள், குறிப்பாக பெரியாரை பற்றின விமர்சனங்கள்லாம் ஐ சரண்டர், ஓகே 8% அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அசம்பிளியில் 2% கூடி 10% ஆகும், அவ்வளோதான். ஸ்டில் வில் பி 0. 8%ன்றது அசியூமிங் தட் மேக்ஸிமம் 50% growth இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போகவே வாய்ப்பே இல்லை. 12% தான் போய் நிற்பேன். 12% என்ன பண்ணும்? டு வின் அன் எலெக்ஷன் யூ நீட் 30% கிராஸ். 30% எப்போ ரீச் பண்ணும்? கூட்டணி வச்சு. எக்ஸாக்ட்லி. சீமானுக்கு எதிராக திமுக மாதந்தோறும் பல கோடிகளை செலவு பண்ணி ஸ்லாண்டர் கேம்பெயினை ரன் பண்ணிச்சு. உங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியாவில் சீமான அளவுக்கு இழிவுபடுத்தப்பட்டவங்க, ட்ரோல் பண்ணப்பட்டவங்க யாருமே கிடையாது. எவ்வளோ தலைவர்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க. சில தலைவர்கள் பேரெல்லாம் நான் இன்றைக்கி சொல்ல விரும்பலை. 20 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்துருக்கேன், 30 வருஷமாக பார்த்துருக்கேன். வெனைவாசியான் இன்றைக்கி அவங்கெல்லாம் சொல்ல முடியும். அவர்கள்லாம் உத்தம தீர்த்திகள், நாட்டை வழிநடத்துபவர்கள். பேச முடியுமா இன்றைக்கி? அப்புறம் அதிகாரிகளை வச்சு சீமானுக்கு பதில் சொன்னீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. இதை செஞ்சது யாருங்க? சின்னம் ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் கரும்பு விவசாயி, அப்புறம் மைக்கு, இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஏறு கலப்பையோடு இருக்கிற ஒரு விவசாயி. சிம்பிளாலலாம் கட்சி வளராது, கட்சியால் தான் சிம்பிள் வளரும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். எலெக்ஷன்னாலே அது கூட்டணி தாங்க. ஏன் கம்யூனிஸ்ட்டுங்க போய் கூட்டணியில் நிற்கிறாங்க? இந்த அடிப்படை உண்மை ஏன் சீமானுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் அவர் இதே தான் பிடிச்சிட்டு இருப்பாருன்னா, நம்ம 26 நம்ம பார்க்க போகிற மோசமான, கேவலமான, இழிவான தேர்தலாக இருக்கும். நீங்களும் நானும் பார்க்காத ரொம்ப அசிங்கம் பிடிச்ச ஷேம்லெஸ் பாலிடிக்ஸை நம்ம பார்ப்போம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், மே 18, 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட தினம். ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கிட்ட நிற்கிறாங்க. இத்தனை வருஷ ஜேர்னியை, நாம் தமிழரோட ஜேர்னியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரெண்டு திராவிட கட்சிகளையும் பிடிக்காத காங்கிரஸ் பாஜகவையும் பிடிக்காத இளைஞர்களுக்கான ஒரு சரணாலயமாக அந்த கட்சி இருக்குது. தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அவங்க பட் ஆஃப் லைட் அவங்களுடைய பாதையில் சில பழுதுகள் இருப்பதை நான் பார்க்குறேன். சில விமர்சனங்கள், குறிப்பாக பெரியாரை பற்றின விமர்சனங்கள்லாம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு போயிருக்கக்கூடாது. ஏன்னா பெரியார் அவருடைய காலகட்டத்தோடு தான் நம்ம பொருத்தி பார்க்கணுமே தவிர, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் தேவையற்றவை என்பது என்னுடைய கருத்து. எனவே அது ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது. அவங்களோட அரசியல் என்பது இப்போ வாக்கு வங்கி அரசியலுக்கு ஆனால் தனியாகவே நிற்கிறாங்க. அவங்க 16ல் நின்னாங்க. 14 முதல் தேர்தல் 14, 16, 19, 21, 24 5 எலெக்ஷன் நின்று இருக்காங்க. 5 எலெக்ஷனுமே அவங்க இப்போ தான் 8% ஓட்டு வந்திருக்கு. வாக்கு வங்கி அரசியல் இருப்பவர்கள் யாருமே கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதே இல்லை. மோடியிலேருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் தனித்துவமாக இல்லை. அது அப்படின்னா நீங்கள் அந்த கேம் அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். அப்போ நீங்கள் எந்த விளையாட்டையும் அந்த விதிப்படி நான் ஆட மாட்டேன்ற ஆர்குமெண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தோல்வியை நோக்கி நகருகிறீர்கள். இப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் சமுதாய இயக்கமாக, திராவிடர் கழகமாக இருந்துட்டு போயிடலாம். வாக்கு வங்கி அரசியலுக்கு போனீங்கன்னா நீங்கள் எத்தனை தேர்தல் நின்னாலும் இப்படி தான் நிற்பீங்க. எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது. பிகாஸ் இட் அகேன்ஸ்ட் நேச்சர். டு வின் அன் எலெக்ஷன் யூனிட் 30%க்கு மேலே போனால் அது யாருக்குமே கிடையாது. எல்லாரும் கூட்டணி வச்சு தான் சொல்லணும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, சந்திரபாபு நாயுடுலேருந்து, குமாரசாமியிலேருந்து, பினராயி விஜயன்லேருந்து, மமதா பானர்ஜிலேருந்து, அகிலேஷ் யாதவ்லேருந்து, எடப்பாடி பழனிசாமி தலைமை ஒழுங்கினப்பாளராக இருந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இல்லை, யதார்த்தத்துக்கு பொருத்தமாக பேசணுங்க. நம்ம இந்த மாதிரிலாம் பேசுறது நம்மை நாம ஏமாற்றிக்கொள்வது. அப்போ வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமே, இலக்கே அவருக்கு இல்லைன்னா அவருடைய நோக்கம் குறித்த சந்தேகம் தான் நமக்கு எழுகிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு போனீங்கன்னா கூட்டணி தான் இருக்கணும். இல்லைனா வாக்கு வங்கி அரசியலுக்கு போகாதீங்க, சமுதாய இயக்கமாக இருந்திருக்கு. சரி, 2016 முதல் தேர்தல் 1%க்கும் கம்மியான வாக்குகள். இன்றைக்கி 2025 8% தாண்டிட்டாங்க. ஒரு மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு தனி சின்னம் பார்க்குறப்போ இது ஒரு வளர்ச்சியாக நம்ம பார்க்கணும். அது தனிச்சு போட்டிட்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது அதிகபட்சம் வளர்ச்சிங்க. இன்னும் கூட வேணால் 2% வரலாம். 10% மேலே அவங்க நகர முடியாது. அதுவும் இப்போ விஜய் ஃபேக்டருக்கு பிறகு அவங்களுக்கு சரிவு வந்திருக்கு. என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஈவன் பை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் அவங்களுக்கு 3% சரிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். 8லேருந்து 5 வரும். 5 மாதிரி இருக்குது. இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பல்வேறு கருத்து கணிப்புகள், நான் எந்த உள்நோக்கங்களும் இல்லாமல் சொல்கிறேன். தம்பிமார்கள் கோபப்படுகிறார்கள் நான் சொல்வதை பார்த்து. எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. எனக்கு சத்தியமாக எந்த உள்நோக்கமும் கிடையாது. நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். என்னோடய கணிப்பு தவறாக போகலாம் சம்டைம்ஸ். ஆனால் அது உள்நோக்கத்துடனான கணிப்பு கிடையாது. எல்லா விதமான நம்பகத்தன்மை மிக்க கருத்து சர்வேஸ் இருக்குது. ஒப்பீனியன் போல்ஸ் அண்டு சர்வேஸ், நாட் ஒப்பீனியன் போல், சர்வேஸ். அதன்படி விஜய் ஃபேக்டருக்கு பிறகு சீமானுக்கு ஒரு டென்ட் வந்திருக்குது. அஸ்யூமிங் தட் என்னோட கணிப்பு தப்புன்னு வச்சுக்கோங்க. எஸ்,
ஐ சரண்டர், ஓகே 8% அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். அது இந்த அசம்பிளியில் 2% கூடி 10% ஆகும், அவ்வளோதான். ஸ்டில் யூ வில் பி a 0. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். சரி, நீ எலெக்ஷன்னாலே அது கூட்டணி தாங்க. ஏன் கம்யூனிஸ்ட்டுங்க போய் கூட்டணியில் நிற்கிறாங்க? இந்த அடிப்படை உண்மை ஏன் சீமானுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் அவர் இதே தான் பிடிச்சிட்டு இருப்பாருன்னா என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. தம்பிமார்கள் வந்து வேற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன வேற மாதிரி இருக்குமா? அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேச்சுகள் அடிபடுது. அப்படி போய் அவர்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருந்தனா அவரோட அரசியல் வேறங்க. அதை நான் உறுதியாக சொல்லுவேங்க. அவருக்கு ஒரு மதிப்பு கூடும், அரசியல் களத்தில் அவரோட மதிப்பு கூடும். நீங்கள் 1000 தத்துவம் பேசுறதுக்கும் உங்கள் கையில் 10 எம்எல்ஏ இருந்தானா தத்துவம் பேசுறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. அகெயின் ஐம் டெல்லிங் யூ, இஃப் யூ ஆர் இன் பாலிடிக்ஸ், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், நத்திங் சக்ஸஸ் லைக் சக்ஸஸ்னுவாங்க. 10 எம்எல்ஏ கையில் இருக்கணும், ஒரு 3 எம்பி அது இருந்தனா உங்கள் மரியாதை வேறு. நான் ஒவ்வொரு எலெக்ஷன் தோத்துக்கிட்டே தான் இருப்பேன்னா அப்போ நீ பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்துக்குள்ளே போக முடியாது, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்குள்ளே போக முடியாது. இது தோத்துக்கிட்டே இருந்தாலும் அவருக்கான ஒரு ஓட்டுங்கிறது ஏறிட்டு இருக்கு. அவருக்கான ஒரு இது மேக்ஸிமம்ங்க. நான் நீங்கள் 1%லேருந்து 8% வரத்துக்கு எவ்வளோ நாளாக இருக்குது? 2016லேருந்து. இந்த 8 வந்து 10க்கு மேலே போவாதுங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. 8 வந்து 10க்கு மேலே போவாது. அண்ட் இன்றைக்கி பாலிடிக்ஸ்ன்றது வந்து வெரி காஸ்ட்லி அஃபேருங்க. இந்த டைனமிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வரட்டுவாதம் வந்து வேலைக்கு ஆகாது எப்பயுமே. ஏன் எல்லா கட்சியும் கூட்டணி போகிறான்? நீங்கள் ஏன் வந்து அதை பார்த்து ஏன் கற்றுக்க மாட்டேன்றீங்க? நான் கூட்டணிக்கு போங்க போவாதீங்க அப்படி சொல்லலைங்க. நீங்கள் வந்து காலை ஊனணுன்னா கூட்டணிக்கு போய் தான் ஆகணும். சீமான்கிட்ட 21 இல்லை 20 இப்படி வச்சுக்கோங்க, 26 21 முடிஞ்சு போச்சு. 26ல் சீமான்கிட்ட ஒரு 5 எம்எல்ஏ இருக்கான்னு வச்சுக்கோங்க. 5 எம்எல்ஏ. சீமானோட அரசியலை வேறு. காம்ப்ரமைஸ் தாங்க பாலிட்டிக்ஸு. லைஃப்பும் காம்ப்ரமைஸ் தான். நம்ம எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணி தானே, பர்சனல் லைஃப்பில் ஆகட்டும், சோஷியல் லைஃப்லேயும் ஆகட்டும், காம்ப்ரமைஸ் தானே லைஃப். உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. ஃபேமிலியிலேருந்து அந்த காம்ப்ரமைஸ் ஆரம்பிக்குது. ஆஃபீஸில் வரும்போது காம்ப்ரமைஸ் தான் ஆஃபீஸு. நம்ம நினச்சது மட்டுமே பண்ணிட்டு போகிறோம், அதை வீட்லேயே பண்ண முடியாது. அப்படின்னா நீ தாடி வளர்த்துக்கிட்டு மலையில் போய் குகையில் உட்காந்து தியானம் பண்ண வேண்டியதுதான். நான் நினச்சது மட்டும்தான். நான் நினச்சது எங்கேயுமே நடக்காது, வீட்லேயும் நடக்காது, நாட்டிலையும் நடக்காது. அப்படி இருக்கும்போது இது எங்களுக்கு யாரோடையுமே எங்களுக்கு சம்மதம் இல்லை, நாங்கள் வந்து கூட்டணி போக மாட்டோன்றது வரட்டுவாதம். 5 தேர்தலை தோற்றுருக்கீங்க. எந்த எக்ஸ் ஃபேக்டர் அந்த கூட்டணிக்கு போகிறது தடுக்குது? இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின். அவங்க ஒட்டுமொத்த சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்துடலான்லாம் அவங்க நினைக்கிறாங்க, தனியாக இப்படியே நின்று. அது இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். நல்ல கேள்வி இது. இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். எந்த எக்ஸ் ஃபேக்டர்? இட்ஸ் பியூட்டிஃபுல் கொஸ்டின். அது மேபி அவருக்குள்ள இட்ஸ் மிக்சட் பேக். அதாவது வந்து ஒரு டோட்டல் ரெவல்யூஷன் சாத்தியம். இப்போ அவர் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாரு. இந்த இலக்குகளெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆட்சியில் போனோன்னா அடைய முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அது இருக்கலாம். இல்லை வேறு பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. நீங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் தான் அவர் இறந்த பிறகு, மன்மோகன் சிங் இப்போ சமயம் டிசம்பரில் இறந்தார் இல்லையா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். அவர் இறந்த பிறகு அவரை பற்றி நிறையா நினைவேந்தல் கட்டுரைகள் வந்தன. நிறைய பேர் வேர்ல்டு வைடு எழுதியிருந்தாங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா. அதில் வந்து 2008 அவர் இந்த நியூக்ளியர் அக்கார்டு போட்டார் இல்லையா, 1-2-3 அக்ரிமெண்ட். லெஃப்ட் அதில் தான் அப்போ வாபஸ் வாங்க. அந்த பீரியடில் வந்து அவரோட ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ண புஷ்ஷு, இப்போ பிரசிடெண்ட் புஷ்ஷுக்கு வந்து அந்த இஷ்யூவில் நியூக்ளியர் இதில் வந்து முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பர்ட்ஸ், ஒன் ஆஃப் ஹிஸ் அட்வைசர்ஸ் ஆஷ்லி டெல்லிஸ்னு ஒரு பெரிய ஒரு யூஎஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் யூஎஸ் கவர்மெண்ட்டில் புஷ்ஷுக்கு அட்வைசராக இருந்தவர். அவர் இப்போ ஏதோ சம் ப்ரைவேட் திங்க் டேங்கில் இருக்கார் போல். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ல. ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை. நிறைய பேர் எழுதுனதில் அவருக்கு ரொம்ப துல்லியமாக இருந்தது. மன்மோகன் சிங் வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்களாம், இந்தியாவில் வந்து ரெவல்யூஷன் பாசிபிள் இல்லை, ரெஃபர்மேஷன் தான் பாசிபிள். சொல்ல த சக்ஸஸ் ஆஃப் மன்மோகன் சிங் வந்து அதுதான். அவருக்கு அந்த பல்ஸ் ஆஃப் த இந்தியன் சிச்சுவேஷன் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. ஹி ஹாஸ் அ பியூட்டிஃபுல் நாலேஜ் அபவுட் இந்தியா. ரெவல்யூஷன் இந்தியாவில் பாசிபிளே இல்லை, ரெஃபர்மேஷன் தான் பாசிபிள். புரட்சி இந்தியாவில் சாத்தியமே இல்லை, சீர்திருத்தம் தான் சாத்தியம். இப்போ இந்த மாதிரி லட்சியவாதம் பேசக்கூடிய ஆனால் வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளோட ப்ராப்ளமே அதுதான். ரெஃபர்மேஷன் தான் பாசிபிள், ரெவல்யூஷன் இல்லைங்கன்னு சீமான் புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் ஸோ. நான் அப்படி தான் பார்க்குறேன். சி
நான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. அவர்கிட்ட நான் பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு பேட்டி எடுக்கும்போதே நான் அவர்கிட்டயே சொன்னேன். சீமானை விட சீமான் தம்பிமார்கள் மீது எனக்கு அன்பும் அக்கறையும் அதிகம்னு. அவர் ஒரு மாதிரி ஜோல்ட் ஆகிட்டார். சீமான் இல்லைன்னா அந்த தம்பிமார்கள் இல்லைன்னாரு. அவர்கிட்ட அப்பழுக்கற்ற இளைஞர்களை நான் பார்க்குறேன் சீமான்கிட்ட. அது ஒரு துடிப்பு மிக்க, உத்வேகம் மிக்க, நேர்மையான, ஓரளவு டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் மனசாட்சி உள்ள இளைஞர்களை நம்ம பார்க்குறோம். பட் அவங்க இந்த பாதையில் போனாங்கன்னா அவர்கள் ஏமாற்றத்தை தான் சந்திப்பார்கள். அதனால தான் நான் இந்த உதாரணத்தை கொண்டு வந்து சொன்னேன். இது சம்மந்தம் இல்லாததை நினைக்கக்கூடாது. மன்மோகன் சிங்கோட நினைவேந்தலில் சொல்லப்பட்ட பல எழுதிய கட்டுரைகளில் அந்த ஆஷ்லி டெல்லிஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யுஎஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் அவர். ஆனால் நம்ம இதையும் பார்க்கணும்ல சார், நீங்கள் அப்பழுக்கற்ற தம்பிமார்கள் கூட இருக்காங்கன்னு பார்த்தோம். கடந்த ஒரு வருஷத்தில் மாநில நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் கட்சியிலேருந்து வெளியில் போயிருக்காங்க. அதுதான் ஜெகதீச பாண்டியனாக இருக்கட்டும், காளியம்மாளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஒவ்வொரு காரணத்தை சொல்லி வெளியில் போகிறாங்க. ஒருத்தவங்க சங்கிய சக நண்பம்னு சொல்லிங்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க போனதுக்கு காரணம் அவங்க சொல்லலாம், ஆனால் வெளியில் சொல்லப்பட்ட காரணம் சீமானை தாண்டி வேறு யாரும் கட்சியில் வளர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே பொது வெளியில் முன் வச்சாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடிய குறைபாடு தான் அது. அது அவங்க அப்பழுக்கற்றவர்கள், வெளியேறியவர்களும் நல்லவர்கள் தான் நான் நம்புகிறேன். அவங்களோட நேர்மையில கூட எனக்கு சந்தேகம் இல்லை. பை அண்ட் லார்ஜ் அந்த கட்சியில் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப துடிப்புமிக்க இளைஞர்கள், நேர்மையான இளைஞர்கள் அங்கே இருக்காங்க. செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் அவர் வளர்க்கல. ஒரு கட்சிக்கு அதுவும் தேவை, ரொம்ப தேவை. அப்போ அந்த இடத்துலலாம் அவர் சறுக்கிறார். சரி, இப்படியே போக முடியும். என்னோட ஒரே ஃபோக்கல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிப்பீட்டடாக எலெக்ஷன்ஸில் தோற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்சி கரைஞ்சிடும். அதுக்கு நீ அரசியல் நிற்காதன்ற, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு போவாத. நீ எந்த விளையாட்டையும் அதுக்குரிய விதிகளோடு தான் ஆடணும். நாங்கள் போவோம், ஆனால் அந்த விதிப்படி ஆட மாட்டோம்னு சொன்னீங்கன்னா கட்சி கரைஞ்சிடும். ஸோ அந்த 8% தான் போகும், அதுக்கப்புறம் சேச்சுரேட் மை பாயிண்ட் இஸ் தட் ஓகே, விஜய் ஃபேக்டரால் அவர் கட்சி ஓட்டு உடஞ்சிருக்கு நான் உறுதியாக நம்புகிறேன். அவங்க இல்லைன்றாங்க. மேலே அவங்களுக்கு கோவம், ஏன் இப்படி பேசுகிறாருன்னு. நான் ஃபேக்டை தான் சொன்னேன். ஓகே, அஸ்யூமிங் தட் நான் சொல்கிறது தப்புன்னு வச்சுப்போம். 8 +2 ஆகும், 10 தான் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 10. ஐ ஃபீல் 10, மேபி 10 to 12. இந்த 8 which doesn't make sense. இல்லை, இந்த 8 வந்ததுக்குமே ஃபஸ்ட்டு இந்த ரெட்டை மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க. சின்னம் ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் கரும்பு விவசாயி, அப்புறம் மைக்கு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஏறு கலப்பையோடு இருக்கிற ஒரு விவசாயி சின்னம் கொடுத்துருக்காங்க. அந்த சின்னம் கூட சீமான் ரெஃப்ளெக்ஷன் இருக்குது. கை சீமான் அப்படி கை வச்சிருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு கையில் தான் ஏர் கலப்பை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை அவங்க கட்சியை சார்ந்தவங்களே சில இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க, வரைஞ்சி கொடுத்து. ஸோ இந்த ஒரு சிம்பிள் இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இதுதான் கான்ஸ்டன்ட் சிம்பிள்ங்கிறப்போ அவங்களால 10 தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் சோஷியல் ஃபோர்ஸஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். சிம்பிளாலலாம் கட்சி வளராது, கட்சியால் தான் சிம்பிள் வளரும். அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். ஆனால் லாஸ்ட் எலெக்ஷன் நீங்கள் பார்த்த வரைக்கும் கடைசி எவ்வளோ வளரும் அது அவங்களோட இது. அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 8%ன்றது அஸ்யூமிங் தட் மேக்ஸிமம் 50% க்ரோத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போகவே வாய்ப்பே இல்லை. 12% தான் போய் நிற்பேன். 12% என்ன பண்ணும்? டு வின் அன் எலெக்ஷன் யூ நீட் 30% கிராஸ் பண்ணும். 30% நீங்கள் எப்போ ரீச் பண்ணுவேன்? கூட்டணி வச்சு. எக்ஸாக்ட்லி. ஏங்க நான் திரும்ப இதை தாங்க சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாருமே கூட்டணி வச்சு தாங்க, ஆனானப்பட்ட மோடியாக கூட்டணி வச்சு தாங்க ஜெயிக்கிறாரு. 900 கட்சியை சேர்த்து தான் மோடி ஜெயிக்கிறாரு. வாய்ப்பு இருக்குமா சார் அதிமுக கூட கூட்டணியில் சேர்றது? ஐ டோன்ட் நோ. எனக்கு ஒரு நெருக்கடி அது திமுக அவரை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்றதை பொறுத்தது. அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, புஷிங் டு த கார்னர்னால் வேறு தன்னை காப்பாற்றிக்கிறது ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? கொள்கையாவது கோட்பாடாது இல்லையா? சீமானுக்கு எதிராக திமுக மாதந்தோறும் பல கோடிகளை செலவு பண்ணி ஸ்லாண்டர் கேம்பெயினை ரன் பண்ணிச்சு. உங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியாவில் சீமான அளவுக்கு இழிவுபடுத்தப்பட்டவங்க, ட்ரோல் பண்ணப்பட்டவங்க யாருமே கிடையாது. பர்சனல் அட்டாக்ஸ், எல்லாம் பர்சனல் அட்டாக்ஸ். எவ்வளவு தலைவர்கள் மேலே உங்களுக்கு பெண்கள் விவகாரம் வந்திருக்குது. ஆனால் சீமான விஷயத்தில் மட்டும் அது ஏன் எவ்வளோ தூரம் பெரிதுபடுத்தப்பட்டது? நான் அதோட மெரிட்ஸ்குள்ளே போல ரஜினிக்கு எதிராக எவ்வளோ பேசினாங்க, எவ்வளோ தலைவர்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க. சில தலைவர்கள் பேரெல்லாம் நான் இன்றைக்கி சொல்ல விரும்பலை. நான் 20 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்துருக்கேன், 30 வருஷம் மேலே பார்த்துருக்கேன். when I was young. இன்றைக்கி அவங்கெல்லாம் சொல்ல முடியும், அவர்களெல்லாம் உத்தம கீர்த்திகள், நாட்டை வழிநடத்துபவர்கள். பேச முடியுமா இன்றைக்கி? அவசியமும் இல்லை. அப்போ இந்த ஒரு நபருக்கு எதிராக எதுக்கு இவ்வளோ தூரம் கேம்பெயினை ரன் பண்ணிங்க? அப்புறம் அதிகாரிகளை வச்சு சீமானுக்கு பதில் சொன்னீங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. இதை செஞ்சது யார்? திமுக தானே செஞ்சது, ஏடிஎம்கே கூட செய்யலையே. அப்போ அதிகார துஷ்பிரயோகம் அந்த அளவுக்கு போச்சு உங்களுக்கு. அதை மீறி தானே நிற்கிறாங்க.
எவ்வளோ ஸ்லாண்டர் கேம்பெயின் சோஷியல் மீடியாவில் இதுக்குன்னே கூலிப்படையை ஏவி விட்டு மாதம் பல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி. ஸோ இப்போ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பாஜக கூட்டணியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன், எடுத்துக்கலாமா? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஐ எம் ஆன் அ லிமிட்டட் பாயிண்ட் மேடம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ மே 18 கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க சார். அங்கே அதை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாட்டார். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக பண்ண மாட்டார். அதெல்லாம் சூசைட். இன்கேஸ் யாரோடையாவது போகிறாருன்னா அது 11th ஹவரில் நடக்கும். ஓகே, போவார்னு எனக்கு உறுதியாக தெரியல. போவதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னமும் அவர்கிட்ட நான் பார்க்குறது வந்து when I observed him, நான் பிஹைண்ட் வுட்ஸில் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்க்கும்போது கூட வந்து அவர்கிட்ட ஒரு ரிஜிடிட்டி இருக்குது. அது பாலிடிக்ஸ்க்கு வேலைக்கு ஆகாது. நத்திங் பட் காம்ப்ரமைஸ் தான் பாலிடிக்ஸ். நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாட் இஸ் பாலிடிக்ஸ் ஆஃப்டர் ஆல்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள். எல்லாரோடையும் தான் நாங்கள் சேர்ந்துருக்காங்க. நோ ஒன் இஸ் அன்டச். முரசொலிமாறன் ஃபேமஸாக சொன்னார்ல பிஜேபியோட சேரும்போது, நோ பார்ட்டி இஸ் அன்டச்சபிள் இன் பாலிடிக்ஸ்னார்ல. அப்போ உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன? அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், ரொம்ப மோசமாக ரொம்ப ரிஜிடாக சித்தாந்தங்களும் தத்துவங்களும் வரும்போது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, யூ வில் பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன். நீங்கள் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாகவே நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அரசியல் அப்படி நீங்கள் உங்களை நீங்களே சிறைப்படுத்திக்கிட்டிங்கன்னா கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டியதுதான். இப்போ இதை வெளியில் போனாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் அதை இன்னொரு விதமாக பார்க்குறேன். நான் பர்சனலாக அவங்களை யாரை பற்றியும் குறை சொல்லலை, தப்பாக சொல்லலை. அவங்கெல்லாம் நல்லவங்க, நேர்மையானவங்க தான் நான் நம்புகிறேன். இவர் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்பார்னு போது ஏன் இந்த கட்சியில் இருக்கணுன்ற எண்ணம் அந்த கட்சிக்குள்ளே பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. வெளிப்படுத்தலை, அவரை நம்புகிறாங்க அவங்க. சரி, நீங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே இருந்துக்கிட்டு தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்போன்றது முடியாது. ஆனால் அவங்க அதுக்கு சொல்கிற ரீசன் சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. மேபி இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். நான் சொல்கிறது சப்கான்ஷியஸாக இதுவும் இருக்கும். ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ்னு வரும்போது யாராக இருந்தாலும் டயர்ட் ஆகிடுவாங்க. அது இன்றைக்கி பணம் எவ்வளோ தூரம் விளையாடுது பாலிடிக்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம 26 நம்ம பார்க்க போகிற மோசமான கேவலமான இழிவான தேர்தலாக இருக்கும். நீங்களும் நானும் பார்க்காத ரொம்ப அசிங்கம் பிடிச்ச மோஸ்ட் ஷேம்லெஸ் பாலிடிக்ஸை நம்ம பார்ப்போம். எலெக்ஷனை பார்ப்போம். பணத்தால் 2 பேரும் அடிப்பாங்க. அதிகார துஷ்பிரயோகம் 2 இடத்துலையும் 2 பேரும் பண்ணுவாங்க. எந்த எல்லைக்கும் 2 பேரும் போவாங்க. அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டு. மீடியா அவங்ககிட்ட மீடியானா இவங்ககிட்டையும் மீடியா. அவங்ககிட்டையும் பணம் இருக்குது, இவங்ககிட்டையும் பணம் இருக்குது. டூ ஆர் டை, ஃபைட் டு த ஃபினிஷ் எலெக்ஷன். நம்ம சந்திக்காத கேவலமான எலெக்ஷனை 26 ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கும். மார்க் மை வேர்ட்ஸ். இதில் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு எங்கே இடம் இருக்குது? இந்த 8% அதில் முக்கியமான ரோல் இருக்கும். இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். வாட் ரோல் இட் வில் பிளே? அது ஆல்ரெடி குறைஞ்சிருக்குன்றது என்னோட பாயிண்ட்டு. யூ மே கமாண்ட் அரௌண்ட் 5%. அது எந்த விதத்தில் வெற்றி தோல்வியை பாதிக்கும்? எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இந்த 8% ஓட்டுக்காக பிஜேபி இறங்கி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சீமானோட கூட்டணி அவரை வளைக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சிகளை பிஜேபி செய்யுது. அதாவது சீமான் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, சீமானுக்கும் பிஜேபி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா? ஆமாங்க. அவர் அண்ணாமலையோடலாம் போய் ஸ்டேஜை ஷேர் பண்ணாருன்னு சொல்லுவீங்க. ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அணிச்சேர்க்கைக்கான அணி மாற்றத்துக்கான அடையாளம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைஞர் வந்து மாறுறாருன்னா அதுக்கு முன்னாலே 3 மாதம் முன்னாலே அந்த வேலையெல்லாம் ஆரம்பிப்பார். சமிக்கை நம்மளுக்கு தட்ஸ் அ சிக்னல், தட்ஸ் அ சிம்டம். ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் சீமானு, பாரிவேந்தர் அதை நடத்துகிறார். எஸ்ஆர்எம் குரூப் நடத்துது. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது, அவங்க நடத்துகிறாங்க. இவங்க 2 பேரையும் பிஜேபி அலையன்ஸ்க்கு கொண்டு வரணுன்றது அவங்களோட அஜெண்டா. ஓப்பன், எந்த சீக்கிரட்டும் கிடையாது. இவர் ஏன் அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணார்? See, nothing is ruled out in politics. 2 லெஃப்ட் பார்ட்டிஸும் பிஜேபியோட போக மாட்டாங்க. காங்கிரஸ் பிஜேபியோட போகாது. மற்ற யார் வேணால் பிஜேபியோட போவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். அதனால் இதெல்லாம் நடக்காது, வாய்ப்பு குறைவு. நான் அதை ஒத்துக்கிறேன். பாசிபிலிட்டி இஸ் வெரி ஸ்லிம். பட் நடக்காதுன்னு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. வரைஞ்சு கொடுத்த ஒரு படத்தவே சின்னமாக அறிவிக்கிறாங்க தேர்தல் ஆணையம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம். எலெக்ஷன் கமிஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் பாடின்னு அமித்ஷா சொல்லுவார். நீங்கள் அதை நம்பணும். நம்புங்க, நம்பாமல் போங்க. உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. பிஜேபிக்கு சீமான் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறது உண்மைதான். எஸ், தட்ஸ் ரைட். பேசுகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஏடிஎம்கேவும் பேசுது, பிஜேபியும் பேசுது. பிஜேபியை விட ஏடிஎம்கே அவரோட பேசுது. அந்த புது சின்னம் பார்த்தீங்களா சார்? நான் பார்த்தேன். அதை பார்த்தேன். அது உங்களுக்கு சீமான் மாதிரி தெரியும்? அவர் மாதிரி தான் தெரியுது. அது ஸோ வரைஞ்சி கொடுத்ததுலேருந்து அப்படியே எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமாம்.
அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. சம்படி வில் கோ டு த கோர்ட்னா அது வேறு மாதிரி மாறுவான், அது வேறு விஷயம். திஸ் ஆர் ஆல் ஸ்மால் இஷ்யூஸ். அது நம்ம டைலாக் தேவையே இல்லை. அது அவரோட ஏடிஎம்கே பேசுகிறாங்க, அது உண்மை. பேசுகிறாங்கனால என்ன அர்த்தம்? சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் எல்லாத்துக்கும் ரெடி அப்படிங்கிறது அப்புறம் தெரியும். என்ன? அதனால் திஸ் திங்ஸ் யூ கான்ட் ப்ரெடிக்ட். பட் சீமானை பற்றி பேசுகிறதுனா ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன், ரிஜிட் பொசிஷன், ஸ்ட்ராங் இல்லை ரிஜிட் பொசிஷன் அவர் எடுத்தார் அப்படின்றதெல்லாம் புரிதல், அவருடைய புரிதல் சம்மந்தப்பட்ட விஷயம். பல விஷயங்கள் அவருடைய புரிதல் வந்து போதாமையாக தான் இருக்குது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக தான் இருக்குது. அகெயின் மன்மோகன் சிங் பற்றி சொன்னதான், ரெவல்யூஷன் சாத்தியம் இல்லை இந்தியாவில், ரெஃபர்மேஷன் தான் சாத்தியம். அது புரிஞ்சுதுன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டுக்கு போக மாட்டீங்க. சொல்லுவாங்க, அதாவது பாலிடிக்ஸ்லேயும் பர்சனல் இஷ்யூ, பர்சனல் லைஃப்லேயும் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஆல்வேஸ் டேக் அ பேலன்ஸ்டு பொசிஷன் வாங்க, ஸோ தட் யூ கேன் ஹேவ் அன் எஸ்கேப் ரூட். சீமானோட இந்த 15 வருஷம் ஜேர்னி இருக்குது சார் நாம் தமிழர். அதில் வந்து பாசிட்டிவும் நிறைய இருக்குது, அதுக்கே தகுந்த மாதிரி நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்குது. நீங்கள் அதில் பாசிட்டிவாக பார்க்குறதுனா நெகட்டிவாக பார்க்குறது? ஒரு சீற்றம் இருக்குது, அறச்சீற்றம் இருக்குது. இந்த கொடுமைகளை கண்டு பொங்கி எழக்கூடிய ஒரு சீற்றம் இருக்குது. பல விஷயங்கள் அவர் தான் வந்து கரெக்டாக தான் பேசுகிறாரு அவர் வந்து. ஏன்னா இவங்க 2 பேரும் பண்ணுற அட்டூழியத்தில் மக்கள் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது ஒரு வடிகாலாக அது வருது. சார்ட் ஆஃப் ஷாக் அப்சர்வர் தான். எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்றதுலாம் வந்து நிறைய ஸ்ரீலங்கன் இஷ்யூவில் பேசுகிறது, அப்புறம் வந்து நேஷ்னல் இன்டகிரேஷனை பற்றின விஷயங்களில் பேசுகிறது, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களை பேசுகிறது, பெரியார் விஷயத்தில் பேசுகிறது. பெரியார் விஷயம்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அன்அக்செப்டபிள். சரி, அதை சொல்கிறதுக்கு அவருக்கு இருக்க உரிமையை நான் ஏற்றுக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் அப்பயே பேசினேன், அதை சொல்கிறதுக்கு அவருக்கான உரிமையை நான் குறைச்சி மதிப்பில்லை. அதுக்கு ஆபத்து வந்தோன்னா நம்ம அவர் பக்கம் தான் நிற்கணும். பட் அவர் சொல்கிறது வந்து ரொம்ப பெரியாரை பற்றின புரிதலே அவருக்கு அடிப்படையில் தவறாக இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை, 3% மக்கள் இந்தியா தமிழ்நாட்டை சூறையாடிக்கிட்டு இருந்தபோது, எல்லா துறையிலும் இருந்தபோது அதை உடச்சி இன்றைக்கி வந்து பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி நீங்களும் நானுமே வந்து இன்றைக்கி மேலே வந்திருக்கிறதுக்கு காரணம்னா அது பெரியார் தான். அது அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நாத்திகம் கிடையாது, சோஷியல் ஜஸ்டிஸ். பெரியார் இறந்தப்போ கண்ணதாசனோட தலையங்கம் ஒன்று அவர் பத்திரிகையில் வந்து அது ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸோ அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் பெரியாரை விமர்சிப்பது தவறு. இன்னொன்று நல்லா பாருங்கள், இன்றைக்கி யார் பெரியார் விமர்சிக்கிறா? பிஜேபி தானே பெரியார் விமர்சிக்குது. இன்றைக்கி பெரியார் விமர்சிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன? 50 வருஷம் ஆச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது அவங்க யாராக வேணா இருக்கலாம். அது பெரியாராக இருக்கலாம், சாவர்கராக இருக்கலாம், மகாத்மா காந்தியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையோடு பேசணும். பாசிட்டிவ்ஸை மட்டும் பேசிட்டு விட்டுறது நல்லது. நெகட்டிவ்ஸை தினமும் போய் தெருவில் கத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் சாவர்கரை பற்றி இன்னொரு தடவை பேசினீங்கன்னா நாங்களே எடுப்போன்னு சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்தியை வார்ன் பண்ணுது. மகாராஷ்டிராவில் அவர் கடவுள் மாதிரி, நீ அங்கே போய் பேசுகிற, தொடர்ந்து இதையே பேசிகிட்டு இருக்க, இந்த தடவை ஸ்டே பண்ணுற கேஸை இன்னொரு தடவை சாவர்கரை பற்றி எங்கேயாவது தப்பாக பேசுனீங்கன்னா மோட்டாவாக சுப்ரீம் கோர்ட் எஃப்ஐஆர் போடணும்னு கோர்ட்டு சொல்லுது. ஏன் சொல்லுது? எப்பயோ செத்து போனவங்கள கேட்குறாங்க, உங்கள் பாட்டி தான் அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க, உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்திரா காந்தி தான் சாவர்கருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க, உங்கள் பாட்டி என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இது தேவையான டிபேட்டாக இன்றைக்கி நான் கேட்குறேன். சாவர்கர் எப்படி இன்றைக்கி வந்து தேவையற்ற டிபேட்டோ, பெரியாரும் இன்றைக்கி தேவையற்ற டிபேட் தான். கும்பிட்டு போகிறான், உனக்கு என்ன வந்தது? ஸோ நீங்கள் பாஸ்ட்லேயே வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, இங்கிலாண்டில் ஒரு பழமொழி உண்டுன்னுவாங்க, கார் ஓட்டும்போது இஃப் யூ கண்டினியூ டு see the rear mirror you will crash on a tree. மரத்தில் போய் மோதுவேன். அந்த கதை தான் இது. அவன் சாவர்கரை பற்றி பேசுகிறதும் பெரியாரை பற்றி பேசுகிறதும். ஸோ அந்த இடத்துலலாம் அவர் ஸ்லிப் ஆனார். அவர் வந்து அது எனி நெகட்டிவ் அட்டாக் வந்து உங்களை மேலே கொண்டு போவாது. அது ஒரு அஜெண்டாவோடு பண்ணார் அவர். பார்க்குறவனுக்கு இது என்ன, இது பெரியாரா இப்போ சப்ஜெக்ட் உங்களுக்கு? தட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் இது தானே உங்களுக்கு வந்து முடிஞ்சு போன விஷயம். அது 50 வருஷத்துக்கு முன்னால். எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. அது பட் அது எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி, பட் தட் ஒன்லி ஷார்ட் லிவ்டு பப்ளிசிட்டி. ஓகே, இஷ்யூஸை பற்றி பேசு, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசு, மக்களுக்காக போராடு. அன்றாட வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்குது, இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்கு 1000 இருக்குது. அதை விட்டுட்டு பெரியார் எடுத்து பேசினா விளங்குமா? இதெல்லாம் ராங் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று, சங்கிங்க தான் இன்றைக்கி பெரியாரை திட்டுறான், வேறு ஏன் திட்டுறான்? ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு தான் அது உதவுது. யாருக்கு பெரியார் மேலே நமக்கு விமர்சனம் உண்டுங்க, பெரியார் மேலே குரோதமோ கோபமோ கிடையாது. அவர் நம்மவர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவரை வந்து ஒரு விரோதியாக பாவித்து பெரியாரை வந்து நீங்கள் வந்து ஒரு வில்லனாக சித்தரிக்கிறத ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. அதை செய்கிறவங்க யாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆர்எஸ்எஸ் தான் அதை செய்யுது.
இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க காலை ஊனாமல் இருக்கிறதுக்கு அதுதானங்க காரணம். எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய, எல்லா ஜாதியிலையும் இருக்கக்கூடிய, எல்லா சோஷியல் ஸ்டாட்டாவில் இருக்கவங்களும் கோயிலுக்கு போகிறாங்க, கும்பிடுறாங்க. ஏன் பெரியாரை ஏற்றுக்கிறாங்க? ஸ்ரீரங்கம் கோயில் வாசலே எல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து. சரி இருக்கு. பிள்ளையார் கோயிலும் பக்கத்தில் இருக்குது, பெரியார் சிலையும் பக்கத்தில் இருக்குது. அது ரொம்ப வெளியிலேருந்து வரவங்களுக்கு அது புரியாது. அதை போய் டச் பண்ணலாமா நம்ம? தொடக்கத்துல பெரியார் பத்தி தானே சார் அதிகமா பேசிட்டு இருந்தாரு. பாசிட்டிவா பேசி தானே ஒரு தொடர்ந்து ஒரு 4 வருஷம் எவ்வளோ பெரிய தப்பு இதுனாக்க இன்றைக்கி அது இஷ்யூவான்றேன் நான். ஒரு அகெயின் வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய கட்சி செய்யக்கூடாத தப்பெல்லாம் அவர் செய்கிறார். அப்போ ஜெயிக்கணுன்ற எண்ணமே அவருக்கு இல்லை. ஜெயிக்கணுன்ற எண்ணமே இல்லைன்னா அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கணும்னு எண்ணம் இல்லைன்னா எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும் சார்? அப்படி அதுக்காக தானே தொடர்ந்து நடத்துறாருன்னு பார்க்கலாம். அதுதான் முரண்பாடு வருது. தொடர்ந்து நிறைய முரண்பாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. நான் சொல்கிறது ஐம் அ லிமிட்டட் பாயிண்ட். ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன். வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடாத, செய்ய துணியாத செயல்களெல்லாம் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். பட் அது ரொம்ப நாள் ஓடாது. மேபி 1 எலெக்ஷன், அதுக்கு பிறகு வந்து நீங்கள் டிஃபீட்டுக்கு மேலே டிஃபீட் வந்துன்னா கட்சி நடத்த முடியாது, செதறிடுவாங்க, வெளியில் போயிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தொடர்ந்து அவரோட அடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.